அந்த விஷயங்கள்லாம் எடுத்துக்கோங்க. என்னது ஓகேயா? இன்புற்று வாழ்க, அகத்தியமே ஜெயம், ஆனந்தமே அகத்தியம். ஓம் அகதீஷாய நமக, ஓம் அகதீஷாய நமக, ஓம் அகதீஷாய நமக என அகத்தியரும் அற்புதமான அகத்திய பேராற்றலையும் விஸ்வமித்திர மகரிஷியையும் வருக வருக என வருக வருக என அற்புதமான நாத ஒலிகளை பறக்கி நல் எல்லையிலே இருந்து, உயர் எல்லையிலே இருந்து, உன்னத எல்லையிலே இருந்து நரசிம்ம மூர்த்தியின் அற்புதமான அத்தகைய ஆற்றல் தவழ்ந்தோடுகின்ற உயர் உன்னத உத்தம அன்னையின் ஆற்றல் எல்லாம் அற்புதமாக அலாவுலாவி வந்து அற்புதமாக கூரையில் அமர்ந்து அனுக்கிரகம் கொடுக்கின்ற நிலையிலே அகத்தியத்தை, ஜெகத்தியத்தை, ஜெகமகா பேராற்றலை அழைத்து நற்சபையின் பொற்சபையின் பொன்னம்பல மகாசபையின் இறை சச்சங்க நிகழ்வினை துவக்குகின்ற அற்புதமான அத்தகைய நிலைஜனை அகத்திய பெருமகனாரின் திருவடியிலே சமர்ப்பணம் செய்து மங்கள நிலைகளை, மங்கள ஓசைகளை எழுப்பி மகத்துவமிக்க மகா பேராற்றலை அழைக்கிறோம். அகத்தியமே ஜெயம், ஆனந்தமே அகத்தியம். ஓம் அகதீசாய நமக, 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 ஓம் அகதீசாய நமக. எளிமை நிலைதனில் இறை நிலையை இறைநிறை நிலையாய் கொண்ட சபையாம் பிரபஞ்ச மகா சபை என்னும் பேராற்றல் கொண்ட சபைதனிலே அருள் ஆற்றலெல்லாம் வளம் வர, அருட்பெரும் பிரபஞ்ச பஞ்சபூத ஆற்றல் எல்லாம் ஒன்றாய் இணைந்து வர ஏற்றம் கொண்டு அச்சபை தனிலிருந்து நல் ஏகாதசி பெருவிழா சச்சங்க நிகழ்வுதனை கண்டு ஏற்றம் என்னும் ஒரு சொல் தன் இறக்க நிலையிலிருந்து பெற்ற பெருமகா சபை பேராற்றல் கொண்ட 14 லோகங்கள் ஆற்றல் எல்லாம் அமர்ந்த சபை 30 முக்கோடி தேவர்களையும் நவகோடி சித்தர்களையும் ஒன்றாக ஓருருவாக்கி தன் தவநிலையில் அண்ட பிரம்மாண்ட நாயகன் பேராற்றல் கொண்ட பஞ்சபூதங்களின் தலைவன் சிவபெருமான் ஈர்ந்திட்ட அற்புத லிங்கம் பெற்ற சபை ஆசானின் பயணத்திற்கு அகத்தியன் நல்லாசிகள் வழங்கி எழில் இறைநிலை எளிமை எங்கு அமர்ந்துள்ளதோ அவ்விடம்தனில் தோற்றத்தில் எளிய நிலை கொண்ட பொழுதும் அற்புதமான இறையாற்றல் குடிகொள்ளும் தலம் என்று சித்தன் உரைத்தவாறு எளிய நிலைதனில் இறைநிலையை உயர்நிலையாய் இறை உறைவிட நிலையாய் கண்ட சபைதனில் இருந்து அகத்தியன் யாம் வந்தமர்ந்தோ. உயர் பிரபஞ்ச பேராற்றல்கள் வளம் வரும் இப்பிரபஞ்சம் தனில் எங்கெங்கு காணினும் நிறைந்திருக்கும் சக்திகளை தன் தவ சிவ ஆற்றலின் மூலம் தான் தனக்குள் இருக்கும் சிவ ஆற்றலின் மூலம் கிரகித்துக் கொள்ளும் ஆற்றலினை தன் மெய் ஞானமதை தன் மெய்க்குள் இருக்கும் மெஞ்ஞானமதை கற்றுக் கொடுக்கும் ஆதி கைலாய சிவசூட்சம நூல் பெற்ற சபைதனில் இருந்து அகத்தியன் வந்தமர்ந்தோ. பல்வேறு ஜீவ நாடிகளின் ஏடுகளில் இருந்து
பெற்ற ஆகம நெறிமுறைகளை எல்லாம் ஒரு நுனியளவு கூட அந்நெறி தவறாது பெற்ற தவ சிவ புண்ணியத்தால் பெற்ற சபைதனில் இருந்து சபை ஆசானை நல்நிலையாய் ஜீவ ஏடுகளின் மூலமாக பயணப்பட்ட பிரபஞ்ச மகாசபையின் ஆசானை ஆதி கைலாய சிவசூட்சம நூலின் வழியாக அகத்தியன் பிரபஞ்ச ராஜ்யம் என்று அகத்தியம் பிரபஞ்சத்தில் அமர்ந்து ராஜ்யம் செய்யும் அத்தலம் இதிலிருந்து உருவாக்கப்பட்ட அற்புத பறைசாற்று நிலை சாதனத்தின் மூலமாக கண்டு அமர்ந்த அத்துணை சீடர்களின் மத்தியிலே ஆங்காங்கு ஆளி நாடு நகரம் தாண்டி அமர்ந்திருக்கும் சீடர்களின் வரிசையிலே முதன்மை சீடர்களாக அமர்ந்திருக்கும் பிரபஞ்ச மகாசபை சீடர்களுக்கு அகத்தியன் நல்லாசி. உயர்நிலை உன்னத நிலை எவனொருவன் உண்மையான ஞானத்தை ஆடம்பர படாடோப நிலையில்லா நிலையில் கற்றுக் கொடுக்கின்றானோ அவனுக்குள் இருப்பது உண்மை ஞானம் என்று உண்மைக்குள் இருந்து உணர்கின்ற ஞானத்தினை நீயாக உள்ளுக்குள் இருக்கும் சிவத்தை உணர்ந்து உணர்கின்றவாறு முழு முதல் நிலையாய் உணர்ந்த சபை கண்ட அற்புதமான இத்தகைய பிரபஞ்ச மகா சபையின் மூலமாக கிளை சபை கண்ட அத்தல ஆசானுக்கு அகத்தியன் நல்லாசி வழங்க. முதல் தலநிலை கொண்ட சபையாக அற்புத பேர் பெற்ற சபைத்தலம் பஞ்சபூத ஆற்றல்களின் ஓர்நிலை தலமாக விளங்கும் நீர்த்தலம் அதிலே அகிலாண்ட பரமேஸ்வரி அமர்ந்து அரசாளும் அற்புத தலமதில் எறும்பீசன் துணையோடு அகத்தியன் வழியோடு சிவமகா வாழை சித்தன் தன் சக சித்த கணங்களோடு வந்தமர்ந்து உருவாக்கப்பட்ட இயல்பு நிலை முதல் சபை கிளை ஆசானுக்கும் சீடர்களுக்கும் அகத்தியன் நல்லாசி. ஏற்றம் கொண்ட இறையே வந்து உரைக்கின்றான் என்று உணர்ந்து இறை சபை நாடி வந்து உரைத்த உரைக்குள் இருக்கும் உண்மை ஞானத்தினை ஏற்று பெற்று அற்புதமாய் 2-3 கிளை சபை கண்ட சபை தலங்களுக்கும் அக்கிளை சபை ஆசான் சீடர்களுக்கும் அகத்தியன் நல்லாசி வழங்கி. பல்வேறு தலங்களிலிருந்து பேராற்றலாய் பல்வேறு சீடர்கள் சபை நாடி குவிந்த பொழுதும் தான் அமர்ந்த தேயத்திலிருந்து தன் சக நண்பனின் உரையாடல் மூலம் அற்புத சபை இதுவென்று உணர்ந்து சபை நாடி வந்து ஏற்றம் கொண்ட சபையிலே ஆதி கைலாய சிவசூட்சம நூலினை உணர்ந்து சித்தனை திருத்தால் பிடித்து திருக்கரத்தை வைத்து திருத்தாள்தனை சூட்சமமாய் பற்றிய அற்புத பல்லவ தேயம் கண்ட நூல் தாங்கும் சீடனுக்கு அகத்தியன் நல்லாசி. அருட்பிரம்ம வேளைதனிலே பிரம்ம முகூர்த்த நல் நாளிகை பொழுதுதனிலே ஆற்றலாய் இளநிலையில் முதிர்நிலை வேண்டி பெற்ற அவ்வை தாயினுடைய அற்புதமான ஆசிதனை 14 லோகங்களிலும் பிரம்ம முகூர்த்த வேளைதனில் ஆதவன் விழிக்கா நிலைதனிலே பிரபஞ்சம் விழித்துக் கொண்டிருக்கும் அற்புத அருள் வேளைதனில் ஆசி பெறுகின்ற பிரபஞ்ச மகாசபை என்னும் ஆற்றல் கொண்டு சிவம் அமர்ந்த சபையின் ஆசான் சிவமகா வாழை சித்தனுக்கு அகத்தியன் நல்லாசி வழங்கி. அவனை பூர்வ ஜென்ம புண்ணிய நிலைப்பாட்டு இணை தொடர்பால் தன்னை அவனோடு இணைத்துக் கொண்டு அகத்தியத்தை தேடி அலைந்த அகத்தியனை லோகமுத்திர தேவியாக மணந்து ஆற்றல் கொண்டு கலியுகம் ஆற்றல் நிகழ்விற்கு நற்பயணம் அதை சித்தன் மேற்கொள்கின்ற பொழுது தன் முகம் சுழியாது தன் இன்முகத்தோடு சித்தனை சிவமாக ஏற்றுக்கொண்ட பார்வதி தேவிக்கு யாம் அகத்தியன் நல்லாசி. இத்துணை ஆற்றல் எல்லாம் அமிழ்ந்திருக்கும் பிரபஞ்ச மகா சபையினுடைய ஆதி கைலாய சிவசூட்சம நூலினுடைய அற்புத உரை கேட்டு அகத்தியன் சொல் கேட்டு சித்தனினுடைய ஆசி கேட்டு வந்து அமர்ந்திருக்கும் கிளை சபையினுடைய தொடர்பாளர்கள் சீடர்கள் யாவருக்கும் அகத்தியன் நல்லாசிகள். ஒரு நிலை பெருமகா நிலை இறைநிலை எங்கு அமர்ந்திருக்கின்றது? ஜீவநாடியின் மூலமாக எங்கு அமர்ந்திருக்கின்றான் சிவம்? பல்வேறு ஆலயங்களில் அமர்ந்திருக்கின்றானா? ஜீவநாடிகளில் கூறப்பட்ட அத்துணை எண்ணிக்கை ஆலயங்களை யாம் கண்டுவிட மாட்டோமா என்று
ஆலய எண்ணிக்கை தன் கரமதில் எண்ணிக்கொண்டு ஆலயம் சுற்றி வந்து ஞானம் எங்கிருக்கின்றது, சிவம் எங்கிருக்கின்றது என்று தேடி கொண்டு வந்த அத்தகைய நிலைகளின் இறுதி நிலை வடிவமாக பிரபஞ்ச மகா சபை என்னும் சபைக்கு கொடுத்த ஆதிசிவ சூட்சம நூலின் மூலமாக பறைசாற்று நிலை சாதனத்திலே அகத்தியன் உரைத்த ஒரு நொடி சொல், சிவமகா வாழை சித்தன் உரைத்த ஒரு நொடி ஆசிதனிலே தன் சிந்தைதனில் இவ்விடம் உயர் தளம், இவ்விடம் உயர் தடம், இறையே இருந்து உண்மை நிலையை உலகோர்க்கு பறைசாற்றுகின்றது என்று உணர்ந்து சபை நாடி வந்து தன் சிவ ஆலய பிரவேசங்களின் ஒட்டுமொத்த ஆற்றல் கொண்ட பெருமகா பிரபஞ்ச ஆலயமாய் ஆலயத்தினை சபையினை ஏற்று முதன்மை சீடனாக விளங்கி வரும் ஆதி சங்கர நாராயணன் நாமம் கொண்ட இச்சீடனுக்கு அகத்தியன் சிவமகா வாழை சித்தனுடைய ஆசிகளை நல்கி திருச்செந்திலகமாய் திருச்சிவகூரை தலமாய் விளங்கும் அத்தலம் போல் எத்தடத்திலும் அமரக்கூடாது எம் தளத்தில் எம் ஐயனையும் அம்மையையும் அகத்தியனையும் சித்தர்களையும் விஸ்வாமித்திரன் பாம்பாட்டி உள்ளிட்ட 11 சித்தர்களையும் அமர வைத்து அழகு பார்க்க வேண்டும். அவர்கள் உரைக்கின்ற ஆதி கைலாய சிவசூட்சம நூலில் இருந்து வருகின்ற ஆசி ஒளிகள் எம் தளத்தில் இருந்து புறப்பட வேண்டும். யுகமாற்ற நிகழ்வு இத்தலத்தில் எம் தளத்தில் இருந்து புறப்பட வேண்டும் என்கின்ற அவாவோடு இந்நிலை அமைத்த அந்நிலைக்கு அகத்தியன் யாம் நல்ல ஆசிகள் வளை. அந்நிலைக்கு உறுதுணையாய் உற்ற துணையாய் ஏற்ற துணையாய். ஆன்மீகம் என்பது ஞான பயணம் என்பது சாதாரண நிலை கொண்ட பயணம் அல்ல. பூர்வ ஜென்ம புண்ணிய நிலைப்பாட்டு எவனுக்கு தொடர்புள்ளதோ அவன்தான் நல்ல ஆன்மீக பயணத்தை கையாள முடியும். அவ்வாறு கையாளுகின்ற பொழுது புண்ணிய நிலை தொடர்பால் அவருடைய பெற்றோர்களும் அவருடைய மனைவியும் அவர் தொடர்பாளர்கள் உறவாளர்கள் யாவரும் ஒன்றாக இருந்து அவனுக்கு அவனுடைய முயற்சிக்கு உறுதுணையாக ஜென்ம தொடர்பால் சிவமகா வாழை சித்தனுடைய ஆசியால் துணையாக நின்ற யாவருக்கும் அகத்தியன் நல்லாசி. இது இறையே அமர்ந்து இறையோடு இறை சித்தர்களை அமர வைத்து பஞ்சபூதங்களை ஒன்றாக அமர வைத்து பெருமகா நந்தி கூட்டங்கள் எல்லாம் பிரபஞ்ச மகா சபையிலிருந்து படையெடுத்து வருகின்றன. ஆற்றல் கொண்டு சித்தன் உரைத்தவாறு சிம்ம அவதாரமாய் பெற்றிருக்கும் அவதார நிலைகளிலே ஆற்றல் கொண்ட அவதாரம் உள்வந்து நின்று கர்ஜித்த அக்கணம் அகத்தியன் கண்டோம் அந்நிலையை. அவ்வாறு 10 அவதாரங்கள் சுழல் நிலையில் அமர்ந்து தவம் காணும் சிவகூரை தலமாக இத்தலம் தனை அகத்தியன் மாற்றி அமர்ந்து நடத்தும் சச்சங்க பெருமகா நிகழ்வாகும் இந்நிகழ்வு என்று அகத்தியன் உரைக்கும். இந்நிகழ்வுதனிலே அமர்ந்து உரையாடியவன் சிவமகா வாழை சித்தனே. சிவமகா வாழை சித்தனுடைய வரலாறுதனை அகத்தியன் கூறிய அகத்தியன் சச்சங்க நிகழ்வில் கூறிய அந்நிலைதனை பறைசாற்று நிலை சாதனத்தின் மூலமாக உங்களுக்கு தெரியப்படுத்திய அந்நிலைக்குள் சிவமகா வாழை சித்தன் எவர் என்று உணர்ந்திருப்பீர்கள். உண்மையான ஞான நிலை நோக்கிய சிவப்பயணம் மேற்கொள்பவர்கள். அவ்வாறு அமர்ந்திருப்பவன் சிவமகா வாழை சித்தனே, உடன் அமர்ந்திருப்பவர் சிவபார்வதி, அமர்ந்திருக்கும் அனைவரும் சித்தகணங்களே என்று உணர்வோர்கள் இச்சச்சங்க விழாதனிலே இத்தலம் கைலாய தலமாக மாற்றப்பட்டதை உணர்ந்து அமர்ந்திருக்கின்றார்கள் என்று அகத்தியன். பிரபஞ்ச மகாசபையின் பணி என்ன? சித்தன் உரைத்தான். யுகம் அழியா யுகமாற்ற நிகழ்வு. எவ்வாறு நிகழ்த்துவது யுகம் அழியா யுகமாற்ற நிகழ்வு? யுகமதில் வாழும் மனிதர்களுக்குள் அழிவினை ஏற்படுத்தினால் மனிதர்களின் சிந்தைக்குள் இருக்கும் காம குரோத லோப மதமாச்சரியம் என்னும் அத்தகைய மாற்று நிலைகளை அழித்தால் யுகத்தில் இருக்கும் மனிதனுக்குள் இருக்கும் மாற்று நிலைகள் அழிகின்ற பொழுது யுகம் நல்யுகமாக மாறும் என்ற தத்துவத்தினை உலகோர்க்கு பறைசாற்ற உருவாக்கப்பட்டது பிரபஞ்ச மகாசபை என்னும் சபை. அச்சபைக்கு கிடைத்த பேராற்றல் கொண்ட சிவ ஆயுதமே ஆதி கைலாய சிவசூட்சம நூல் என்னும் சித்தன் கரம் கொடுத்த செங்கோல் என்ற அகத்தியன் உரைக்கிறார். அது செங்கோல். ஒரு தலத்தை ஆள்பவன் கையில் ஒரு எழுதுகோல் இருக்கும். அவ்வாறு ஆள்பவன் ஆள்வதற்குரிய அத்துணை ரகசியங்களையும் அத்துணை தொகுப்புகளையும் அத்தனை வழிமுறைகளையும் அவன் எழுதுகோளால் எழுதுவான். அவ்வாறு அவன் எழுதுகோளால் எழுதி வைத்த அந்நிலை கேட்டு அவன் வழி நடப்போர்கள் நல்நிலையாய் நடக்கின்ற பொழுது அவன் எழுதுகின்ற எழுதுகோள் நற்கோளாய் அமைகின்ற பொழுது அவன் எழுதுகின்ற எழுத்துக்களில் உள்ளுக்குள் உண்மை நிலை இருக்கின்ற பொழுது அது நல்நிலையாய் அமையும். அதுபோல
14 லோகங்களை ஆள்வதற்கு ஒரு ஆயுதம் தேவையல்லவா? பஞ்சபூதங்களின் ஆற்றலினை தாங்கி நிற்கும் சிவபெருமானுடைய பேராற்றல் கொண்ட சரீரத்தை ஆயுதமாக மாற்றி அச்சரீரத்தை எவனொருவன் சரீரத்திற்குள் சிவம் அமர்ந்திருக்கின்றான் என்று உணர்ந்து ஒருவன் சிவமாக அமர்கின்றானோ அவனுக்குள் ஆயுதம் புகுத்தப்படுகின்றது என்று அகத்தியன் உரைக்கிறார். அனைவரும் சிவமே சித்தன் உரைத்தவாறு யாவருக்குள்ளும் சிவம் இருக்கின்றார். எவ்வாறு இருக்கின்றார்? தன்னை இயக்குவது எது? தன் சரீரம் இயங்குவது எதனால்? பஞ்சபூதங்களால். தன் உடலுக்குள் நீர், நிலம், காற்று, ஆகாயம், நெருப்பு எங்கெங்கு இருக்கின்றது என்று யாவருக்கும் தெரியும். இது எவ்வாறு இயங்குகின்றது? யாம் எம்மை சுற்றி இருக்கும் அருள் பிரபஞ்ச பஞ்சபூத நிலைகள் எம்மை இயக்குகின்றன. அவ்வாறு இரண்டும் இயங்குகின்ற பொழுது, தனித்தனியே இயங்குகின்ற பொழுது இவன் வெறும் மானிடன். மானிடனுக்குள் இருக்கும் பஞ்சபூத நிலைகளை உணராது இயங்குகின்ற பொழுது இவன் மானிடன். தன்னை இயக்குவது பஞ்சபூதம் என்று உணர்ந்து ஒருவன் இயங்குகின்ற பொழுது அவனோடு பஞ்சபூதங்கள் ஒன்றாக கலக்கின்றன. இரண்டும் ஒன்று சேர்கின்ற பொழுது அவன் உணர்கின்றானே ஒரு உணர்வு, அதுவே இறை உணர்வு என்று அகத்தியன். அவ்வாறு உள்ளுக்குள் எழுகின்ற இறை உணர்வை ஒருவன் ஆராய்கின்ற பொழுது தனக்குள் நிகழ்கின்ற நிகழ்வு என்ன? ஏதோ ஒரு மாற்றம் தெரிகின்றது, ஏதோ ஒரு காட்சி தெரிகின்றது, எங்கோ ஒரு அருள் வளைய வட்டம் தெரிகின்றது என்று அவன் ஆராய்கின்ற பொழுது, ஆராய்ச்சி நிலைகளுக்குள் சென்று அவன் அமர்கின்ற பொழுது, தன்னிரு கண்களை மூடி ஆராய்கின்ற பொழுது அவனை அறியாமல் அவன் பஞ்சபூதங்கள் வெளியில் இருக்கும் பஞ்சபூதங்களோடு ஒன்றாக கலக்கும் நிலையே தியானம், தவம் என்று அகத்தியம். அவ்வாறு ஆள் நிலை தவநிலைக்குள் ஒருவன் செல்வதற்கு அவனுடைய பூர்வ ஜென்ம புண்ணிய நிலைப்பாட்டு தொடர்பு இருக்க வேண்டும். அவனுடைய கர்ம வினைகள் அவனிடமிருந்து படிப்படியாக அகல்கின்ற முயற்சிகளில் அவன் ஈடுபட வேண்டும். இகலோக நிலைகளில் ஈடுபட்டு கொண்டு ஆணவம், கண்மம், மாயை என்கின்ற இத்துணை நிலைகளுக்குள்ளும் சென்று ஒருவன் உழன்று கொண்டிருக்கின்ற பொழுது தவம் சித்தியடையா நிலையில் தவத்திற்குள் ஒரு காட்சி, இரு காட்சி, மாற்று காட்சி, இகலோக நிலை காட்சி எல்லாம் வந்து அவனை துன்புறுத்தப்படுகின்றது. தவம், தியானம் சித்தியடையா நிலைதனில் ஒருவன் என் செயல் புரிய வேண்டும். எங்கு எமக்கு இத்தகைய தவத்தினை சித்தியடையக்கூடிய நிலைதனை அடையலாம் என்ற முயற்சியில் ஒருவன் ஈடுபடுகின்றான். அவ்வாறு ஈடுபடுகின்ற பொழுது தேடல் நிலைகளில் அவன் தேடுகின்ற பொழுது அவனுடைய பூர்வ ஜென்ம புண்ணிய நிலைப்பாட்டு இணை தொடர்பால் அவன் ஒரு வாழும் குருவினை அடைகின்றான் என்று அகத்தியன் உரைக்கிறார். அவ்வாறு அதி உன்னத பேராற்றல்கள் பிரபஞ்சமதில் வலம் வருகின்ற பொழுது, தன்னை சுற்றி வலம் வருகின்ற பொழுது அதனை உணர்கின்ற ஒருவன் அதனோடு கலக்க முயற்சிக்கின்ற பொழுது அவன் தேடுதல் நிலைகளில் பெறுகின்ற ஒரு வாழும் குரு உண்மை நிலையில் அவன் மெய்நிலைக்குள் இருந்து உரைக்கின்ற ஞான நிலையை உண்மையாய் உரைப்பவனாக இருக்க வேண்டும் பிரபஞ்சத்தில் என்று உரைப்போம் அகத்தியன். அவ்வாறு உன் மெய்ஞானத்தை, உனக்குள் இருக்கும் மெய்ஞானத்தை உன் மெய்க்குள் இருந்து ஞான நிலையாய் தட்டு எழுப்புகின்ற ஆற்றல் பெற்றவனே ஒரு உண்மையான வாழும் குரு என்ற அகத்தியன் உரை. அவ்வாறு ஒவ்வொரு மாநிலனும் அவனவன் ஜென்ம நிலைப்பாட்டு இணை தொடர்பால் மூத்தோர்கள் முன்னோர்கள் செய்த காரியங்கள், பல்வேறு ஜென்ம காலங்களில் அவன் ஆற்றிய புண்ணியங்கள் அனைத்தும் பாவங்கள் அனைத்தும் விளக்கப்படுகின்றன. அவன் முயற்சிக்கின்ற பொழுது, அவன் இறையை நாட முயற்சிக்கின்ற பொழுது பாவங்கள் ஒருபுறம் ஒதுக்க வைக்கப்படுகின்றன. அவ்வாறு பாவங்கள் ஒதுக்கப்படுகின்ற பொழுது புண்ணியங்கள் சேகரிக்கப்பட்டு பாவங்களிலும் புண்ணியங்களிலும் எது உயர்கின்றதோ அந்நிலைக்கு ஏற்றவாறு அவனுடைய பிறப்பு நிலை அமைந்து மேலும் அவன் இஜென்ம நிலைதனிலே புண்ணியங்களை தான தர்ம கைங்கரிய நிலைகள் ஆற்றுகின்ற பொழுது, சிவப்பணி ஆற்றுகின்ற பொழுது ஆற்றலாக அவன் நற்குருவை அடைகின்றான். அவன் பிரபஞ்சத்தில் நற்குருவை அடைகின்றான். அவ்வாறு நற்குருவினை தேடி தேடல் நிலைகளே ஒரு கர்ம வினையே. ஆங்காங்கு இருக்கும் பல்வேறு தலங்களுக்கும் ஜீவ சமாதிகளுக்குள் எல்லாம் சென்று அவன் இறையை நாடுகின்ற பொழுது, இறை குருவை தேடி அலைகின்ற பொழுது எங்கோ ஒருவன் பித்தனாக அலைந்து கொண்டிருப்பவனையால் இவன் குருவாக இருப்பானா, இவன் நாம் தேடும் குருவாக இருப்பானா, சிவம் உள்ளிருப்பாரா, உள்ளிருந்து ஆட்சி கொடுப்பாரா என்று அவன் பின்னால் இவன் பின்னால் சென்று அலைவதும் அவன் தேடுதல் நிலையும் ஒரு கர்மவினை நிலையே என்று அகத்தியன் உரை. அவ்வாறு தேடிக்கொண்டிருந்த காலமதில் அவன் தேடிய புண்ணிய நிலைகள் இருக்கின்றது. அவன் கால் கெடுக்க, அவன் மனம் கெடுக்க, அவன் பல்வேறு ஆலயங்களில் சென்று தேடுகின்ற நிலையெல்லாம் அது புண்ணிய கணக்கில் வரவு வைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன என்று அகத்தியன் உரைப்போம்.
அத்துணையும் புண்ணிய கணக்கில் வரவு வைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. உன்னுடைய புண்ணிய சேமிப்பு கிடங்கில் அது உள்ளது. இத்துணை காலம் அலைகின்றோம், ஒரு குரு கிடைக்கவில்லை, ஒரு உண்மையான ஞானம் கிடைக்கவில்லை என்று தேடுகின்றான். உள்ளுக்குள் இருக்கும் ஞானத்தை உணராது, சிவத்தை உணராது. அவ்வாறு உள்ளுக்குள் இருக்கும் சிவத்தை உணர்கின்ற குருவினை அவன் பெறுகின்ற நிலைதனில் அவன் தேடிய கர்ம வினைகள் இருக்கின்றதே, தேடிய தலங்களில் எல்லாம் பெற்ற புண்ணியங்கள், அத்துணை புண்ணியங்களும் ஒன்றாக சேர்ந்து அவன் ஒரு குருவின் திருத்தாளினை பற்றுகின்ற பொழுது அத்துணை புண்ணியங்களும் ஒன்றாக இணைந்து ஆற்றலாய் அவன் இறையை தேடி அலைந்த நிலை, இறுதி நிலை பெற்று நல் ஞானியாக வளம் வருவதற்குரிய நிலைதனை அடைகின்றான் ஓர் நாள் என்ற. அவ்வாறு தேடி அலைந்த சீடர்கள் இறை சபை நாடி வந்து அமர்ந்த அக்கணம் ஆதி கைலாய சிவசூட்சம நூலின் மூலமாக, பறைசாற்று நிலை சாதனத்தின் மூலமாக சித்தனை நாடி, சித்தனுடைய சீடர்களை நாடி அவனோடு உரையாடி சிவசபை நாடி வந்து அமர்ந்த அந்நிலை பிரபஞ்சத்திலே உண்மை ஞான நிலையை தேடுகின்ற நிலையின் இறுதி வடிவம் பெறுகின்றது என்று அகத்தியன். இச்சபை மட்டுமல்ல, பிரபஞ்ச மகாசபை மட்டுமல்ல, உண்மை நிலைதனில் உலகிற்கு நல் ஞானத்தை உண்மை நிலையில் கற்றுக் கொடுக்கும் ஒவ்வொரு ஆசானும் நல்லாசான் என்று அகத்தியன். எதற்காக பிரபஞ்ச மகா சபைக்கு மட்டும் ஆதி கைலாய சிவசூட்சம நூல் தாரை வார்க்கப்பட்டிருக்கின்றது? இந்நூல் எதற்கு பிரபஞ்ச மகா சபையில் மட்டும் இத்துணை ஆற்றல்கள் குவிந்திருக்கின்றன? கைலாயத்தை எதற்கு இடம் பெயர்ந்து இடம் மாற்றி அமர்ந்து சிவம் தன் பணியை இங்கிருந்து தொடர வேண்டும்? திருமுருக பெருமானுக்கு அரசாட்சி செய்ய தலம் இல்லையா? அறுபடை வீடுகள் எழுபடையாய் மருதமலை ஒன்றிருக்க அத்துணை படைகளையும் விட்டுவிட்டு இத்தலத்தில் மட்டும் வந்து ஏன் அமர வேண்டும் என்ற வினா எழும் பிரபஞ்சத்திலே தன்னை எவனொருவன் பிரபஞ்சத்திற்கு தாரை வார்க்கின்றானோ, உண்மை நிலைதனில் எவனொருவன் தன்னை பிரபஞ்சத்திற்கு தாரை வார்க்கின்றானோ, இகலோகமதில் பரலோகத்தை எவனொருவன் காண முயற்சிக்கின்றானோ, கானகம் சென்று அமர்வது ஒரு நொடி பொழுதில் நடந்துவிடும். பல்லவ தேயத்தை விட்டு இத்தேயத்தை விட்டு எங்காவது சென்று அமர ஒரு நொடி பொழுது போதும். ஆனால் இகலோகத்திலே மானிடர்களோடு மானிடர்களாக, உறவாளர்களோடு உறவாளர்களாக, நண்பர்களோடு நண்பனாக, சித்தர்களோடு சித்தனாக, சீடர்களோடு சீடர்களாக, இகலோகத்திலே காமக்ரோத லோப மதமாச்சரியம் என்னும் நிலைகள் எல்லாம் மேல் எழுப்பி நிற்கின்ற பொழுது ஒருவன் இறையை இறுக பிடித்து வலம் வருகின்றானே, அவனே உண்மையான ஞான நிலை நோக்கிய பயணம் மேற்கொள்கின்றான் என்று அகத்தியன். கானகம் சென்று சந்நியாசியாக அமர்வது என்றது சுலபம். ஆனால் இத்துணை இகலோக நிலைகளுக்குள்ளும் இருந்து இறையை ஒரு கரத்தில், இகலோகத்தை மறுகரத்தில் இறுக பிடித்து இரண்டையும் ஒன்றாக இணைத்து இல் அறம் தன்னை எவன் ஒருவன் நல்லறமாய் நிகழ்த்துகின்றானோ, நியாய தர்ம நீதி நெறி புண்ணியங்களை தர்மங்களை ஏற்று ஒருவன் இகலோகத்தில் நடைபோடுகின்றானோ, அவனே அற்புதமான துறவரம் பெற்றதற்கு தகுதியானவன் என்ற அகத்தியன் உரை. பிரதான இப்பிரபஞ்சத்திலே பூவுலகிலே தான் வாழ்வதற்குரிய அத்துணை தேவைகளும் பூர்த்தியாக வேண்டும். எவ்வாறு பூர்த்தியாகும்? ஒருவன் எப்பொழுது பூர்த்தியாவான்? தன் மன நிறைவு, தன் ஆழ்நிலை மன நிறைவு அடைகின்ற பொழுது அந்நிலை பூர்த்தியாகும். தேடுதல் ஞானத்திற்கு வேண்டுமானால் தேடிக்கொண்டிருக்கலாம். ஆனால் பொருள் தேடும் நிலை என்பது தேடி செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இறையை ஒருவன் சரணாகதி அடைகின்ற பொழுது உண்மை நிலையில் தன்னுடைய மடியில் இருக்கும் பொருளீட்டலில், தன் சொந்த பொருளீட்டலில் இருந்து எவனொருவன் தன்னுடைய சிந்தைக்குள் சலன சஞ்சலங்கள் இல்லாது ஒருவன் கையேந்துபவர்களுக்கு இடுகின்ற தர்மம் என்பது அதுவே உயர் தர்மம் என்று அகத்தியன் உரைக்கின்றோம். உயர் தர்ம நெறிதனை ஒருவன் பின்பற்றி இறையை தாழ்பிடித்து இறை சித்தனை ஒரு குருவை பின்பற்றி ஒரு சகமானிடனை எவனொருவன் ஆசான் என ஏற்று நடமிடுகின்றானோ இக்கலியுகத்தில் அவனுக்கு அத்துணை தேவைகளையும் பூர்த்தி செய்கின்றான் சிவம் என்று அகத்தியன் உரை. நிச்சயமாக பூர்த்தி செய்கின்றான்.
அவன் பிறக்கின்ற பிறப்பு எவ்வாறு பிறப்பது, எங்கு பிறப்பது, ஆனா பெண்ணா, கருப்பா, சிவப்பா, அவனுடைய உயரம் என்ன, அவனுடைய அங்க அவயங்கள் எவ்வாறு அமைக்கப்படுகின்றது என்பதெல்லாம் அவனுக்கு வாய்க்கின்ற மனைவி, மக்கள், தன்னுடைய வாரிசுதாரர்கள் யாவரும் எதன் மூலம் அமைக்கப்படுகின்றார்கள்? அவனுடைய தொடர்ச்சியாக வரும் ஜென்ம கர்ம வினையின் மூலமாக என்ற அகத்தியன் உரை. அவ்வாறு கர்ம வினையின் மூலமாக ஒருவன் மானிடனாக பிறக்கின்ற நிலை இருக்கின்றதே பெரும் பிறப்பு, பேர் பெற்ற பிறப்பு, மானிட பிறப்பு. எத்துணை ஜென்மங்கள் கடந்து மானிடனாக பிறந்திருக்கின்றோம் என்பது அகத்தியனுக்கு தெரியும், எவருக்கும் தெரியாது. அகத்தியன் உரைப்போம், நீர் எத்தனை ஜென்மம் கழிந்து மனிதனாக பிறந்திருக்கின்றாய் என்று, எத்தனை ஜென்மத்தில் எக்காரியம் புரிந்தாய், எதற்காக இத்தகைய ஜென்ம காலங்களில் கலியுகத்தில் கஷ்டப்படுகின்றாய், இன்னலுறுகின்றாய் என்று அகத்தியன் உரை. அது சிவசூட்சம நூலுக்குள் இருந்து வரும் அப்பட்டமான வெளிச்சம் போட்டு சிவம் காட்டுவார் அகத்தியனுக்கும், விஸ்வாமித்திரன், பாம்பாட்டி, சிவமகா, வாழைச்சித்தன் உள்ளிட்ட 11 சித்தர்களுக்கும். அத்துணை நிலைகளுக்குள் இருக்கும் கர்ம வினைகளை வேறெருக்கும் பணிதனை சித்தர்கள் பிரபஞ்ச மகா சபையில் இருந்து ஆற்றிக் கொண்டிருக்கின்றார்கள் என்று உரைப்போம். எவ்வாறு அக்கர்ம வினைகளை அகற்ற முடியும்? யாம் உரைத்தவாறு தான தர்ம கைங்கரிய புண்ணியங்கள். ஒருவனுக்கு இடர் வருவது போல் தோன்றும், இன்னல் வருவது போல் தோன்றும். சிவாலயத்தை சுற்றி வந்தால் அவனுக்கு இன்னல் வரும், இடர் வரும். அனைவரும் உரைப்பது. மற்ற ஆலயங்களை சென்று வணங்கினால், வாழ்த்தி வந்தால், சரணடைந்தால் செல்வம் குவிகின்றது. எவ்வாறு? சிவத்தை ஒருவன் நாடுகின்ற பொழுது எதனை நாடுகின்றான் என்று தெரியுமா? பிறப்பில்லா நிலைதனை நாடுகின்றான் அவன் என்று உரைப்போம் அகத்தியன். சிவத்தை ஒருவன் வணங்குகின்ற பொழுது, நீர் சென்று வணங்குகின்றாயே திருமுருகப் பெருமான் ஆலயம், பரந்தாமனுடைய ஆலயம், காளியினுடைய ஆலயம், உமது குலதெய்வ ஆலயம், அத்துணை ஆலய ஆற்றல்கள், அத்துணை பிரபஞ்ச பஞ்சபூத ஆற்றலை எல்லாம் தாங்கி நிற்பவன் சிவம். அவ்வாறு ஆலயங்களில் இருக்கும் ஆற்றல்களை வணங்குகின்ற பொழுது உமக்கு சிறு இடைஞ்சல் இடர் வருவது போல் தோன்றும். அது எதனால், எதற்காக, எவ்வடிவம், எத்தன்மை கொண்டு? உமது கர்ம வினை அகழ்வதற்குரிய முதல் நிலை துவங்கிவிட்டது என்று அர்த்தம். பேரிடரை, பெரும் இடரை நீர் வணங்குவது, நீர் சிவத்தை வாழ்த்துவது, குருவை வாழ்த்துவது, குருவிற்குள் சரணடைவது, ஒரு சபையை நாடி வந்து சபையின் மூலமாக தான தர்ம கைங்கரியங்கள் புரிகின்ற புண்ணியத்தால் உம்முடைய பேரிடர் தடுக்கப்பட்டு உம்முடைய இடர் போல் தோன்றும் அந்நிலை சிறிதாக்கப்பட்டு உம்முடைய புண்ணியத்தால் புண்ணியத்தை வைத்து அப்பாவத்தை வென்று உன்னுடைய கர்ம வினையை வேறறுக்கின்றார்கள் சித்தர்கள் என்று உரைப்போம். அவ்வாறு கர்ம வினையை அகல எடுக்கின்ற முயற்சியின் முதல் படி ஒருவனுக்கு சிறு இடர். அதனை தாண்டி நிமிர்ந்து நடந்து சிவத்தோடு சிவம் கரம் பிடித்து ஒருவன் நடக்கின்ற பொழுது அவனை உச்சாணி கொம்பில் அமர வைப்பார். சிவம் என்பது நிதர்சனமான, நித்தியமான, சத்தியமான உண்மை என்று அகத்தியன் உரைக்கின்றோம். அதற்கு இவர்கள் எல்லாம் சான்று என்று அகத்தியன் உரை. உள்ளூர சிவத்தை உணர்ந்தோர்களே, சிவத்தோடு பயணிப்போர்களே, நல்நிலையாய் எமை நாடி வருகின்ற பொருளீட்டலில் இருந்து அத்துணை ஐஸ்வர்யங்களும் சிவம் தாரை வார்த்து கொடுத்தது. பிரபஞ்சம் எம்மை தாரை வார்த்திருக்கின்றது. தாரை வார்த்த பிரபஞ்சத்துக்கு எதையாவது கொடுக்க வேண்டுமே. எதை கொடுப்பாய்? உயிரை கொடுப்பாயா? அல்ல, தன்னால் இயன்ற தர்ம காரியங்களை ஒரு பசுவிற்கு, ஒரு கோமாதாவிற்கு வழங்குகின்ற ஒரு கனி, அக்கனியின் மூலமாக பல்வேறு பாவங்கள் நீர்த்தடிக்கப்படுகின்றன என்றார். அத்துணை பாவ நிலைகளையும் வேறறுக்கின்ற முயற்சி தனில் ஈடுபடுகின்ற ஒவ்வொரு மானிடனும் சிவத்தோடு பயணிக்கின்றான், சிவத்தின் கரம் பிடித்து பயணிக்கின்றான். எவ்வாறு? சிவத்தின் கையை, சிவத்தின் காலை நேராக சென்று பற்ற முடியுமா? உணர்வால், தனக்கு இருக்கக்கூடிய பூர்வ ஜென்ம நிலையால் உணரலாம். சிவத்தை கண்டது போல் உணரலாம், அசரேறி ஒளிகள் பெறலாம். ஆனால் ஒரு குருவை, தன்னோடு வயதொத்த குருவை, தன்னோடு கல்வி சாலைகளில் பயின்ற ஒரு குருவை,
தன் உறவாளர்களாக இருப்பவர்களில் ஒரு குருவை, ஒரு மானிடனை, எவன் ஒருவன் அவன் வயதை ஒத்த, வயதை விட உயர்ந்த, வயதை விட குறைந்த ஒருவனை, எவன் ஒருவன் அவனுக்குள் உண்மை நிலையாய் சிவம் அமர்ந்திருக்கின்றார் என்று ஒரு குருவின் தாள் பிடிக்கின்றானோ, அவன் பிடிக்கும் தாள் கால் சிவத்தின் கால் என்று அகத்தியன் உரைப்போம். அவ்வாறு தன்னை இழந்து தன்னை தாரை வார்த்த சிவத்திற்கு தாரை வார்த்த நிலைக்கே பிரபஞ்ச மகா சபை என்னும் சபை கொடுத்து, அவ்வாறு ஆளுகின்ற ஆளுவைக்குரிய ஆயுதமான செங்கோல் கொடுத்து, அச்செங்கோலுக்குள் இருக்கும் ஆற்றலை எல்லாம் சீடர்களுக்காக பகிர்ந்து ஒவ்வொரு சீடர்களின் இல்லங்களையும் இல் சபையாக மாற்றி இருக்கின்றது பிரபஞ்ச மகா சபை என்று உரைப்போம். பிரபஞ்ச மகா சபையை நாடி வரும் சீடர்களின் நிலை எவ்வாறு மேல்நிலைக்குள் கொண்டு செல்லப்படுகிறது என்று தெரியுமா சீடர்களே, சபை தொடர்பாளர்களே, அற்புதமான பிரபஞ்சத்தில் வளம் வரும் இறை தேடும் மானிடர்களே, உரைக்கின்றோம். அகத்தியன் நவக்கிரகங்கள் என்று கேள்விப்பட்டிருப்பீர்கள். நவக்கிரகங்கள் 9 கிரகங்கள் சுற்றி வருகின்றன பிரபஞ்சம். அதிலே ஒருவன் பிறக்கின்ற பொழுது அத்தகைய சுற்றி வரும் நவக்கிரகங்களுக்கு ஏற்றவாறு ஜாதக நிலைகள் எழுதப்படுகின்றன, அது கணிக்கப்படுகின்றன. யாம் உரைத்தவாறு சாதாரண மாநில நிலை, பிறந்தோம் வளர்ந்தோம், எது நடந்ததோ நடக்கட்டும், எல்லாம் என்ன பிரபஞ்சம், இறை, அகத்தியன், சித்தன், நடந்தது நடக்கட்டும் என்று செல்பவனுக்கு ஜாதகம் நிச்சயமாக பணிபுரியும். நிச்சயமாக ஜாதகம் பணிபுரியும். அவன் நடக்கின்ற இகலோக நிலைக்கு ஏற்றவாறு. இறையை உணராது, இறையினுடைய தொடர்பில்லாது, இறை குருவின் தொடர்பில்லாது, இறை சபையின் தொடர்பில்லாது நடப்பவனுக்கு அஜாதக நிலை நிச்சயமாக 100க்கு 100% அதனுடைய பணியை ஆற்றும் அவனுக்குள் இருந்து. ஆனால் எவ்வாறு ஒருவன் சிவத்தின் தாழ் பிடிக்கின்ற பொழுது உயர்கின்றான், சுபிட்சம் அடைகின்றான், எவ்வாறு இன்பம் அடைகின்றான், ஆனந்தம் அடைகின்றான், ஐஸ்வர்யம் பெறுகின்றான், 16 பேர்களையும் பெறுகின்றான் என்றால், பிரபஞ்ச மகா சபை நாடி ஒருவன் வருகின்ற பொழுது, சிவத்தை நாடி ஒருவன் வணர்கின்ற பொழுது, சிவத்தின் திருவடி பிடித்து அவன் வணங்குகின்ற பொழுது, இறையின் தாளினை எத்தாலும் தேவையில்லை, எவனுடைய காலும் தேவையில்லை, இறைவன் காலை இறுக பற்றி இருப்பவனுடைய அப்பிடி என்பது எதனை பிடித்திருக்கின்றது தெரியுமா? இவன் பிடித்திருக்கும் காலுக்கு சொந்தக்காரன் சிவமகா வாழைச்சித்தன் போன்ற இறை சபை ஆசான் கரங்களில் கொடுத்திருக்கும் செங்கோல் நவக்கிரகங்களை கட்டி வைத்திருக்கின்றது என்று அகத்தியன் உரைப்பு. ஜாதக நிலைகளில் இருக்கும் மாற்று நிகழ்வுகளை அத்துணை கிரகங்களையும் பிரபஞ்ச மகா சபைதனிலே வரிசையாக அமர வைத்து அதற்கு ஞான நிலையை கற்றுக் கொடுக்கும் ஆற்றல் பெற்ற செங்கோல் அமர்ந்த சபை அச்சபை என்று அகத்தியன் உரைப்போம். சபை நாடி வந்த எம் சீடனுக்குள் இருக்கும் புண்ணிய பேராற்றலால், அவன் ஆற்றும் தவ ஆற்றலால், அவன் ஆற்றுகின்ற தான தர்ம கைங்கரிய நிலையால் அவனுக்குள் எத்தகைய கிரகங்களும் மாற்று நிலைகளுக்குள் செல்லக்கூடாது என்று நவக்கிரகங்களை கட்டி போட்டு வைத்திருக்கும் சபை பிரபஞ்ச மகா சபை. இதை எவனும் எச்சபையில் எவரும் உரைக்க இயலாது. நவக்கிரகத்தை கட்டி போடுகின்ற ஆற்றல் எவனுக்கு உள்ளது? அகத்தியனுக்கும் சிவபெருமான் இருவருக்கும் மட்டும் உள்ளது என்று அகத்தியன். சித்தர்களின் சிவசபை ஆசானின் தாள் பிடிக்கின்ற பொழுது அவன் பிடிக்கும் தாள் சிவத்தின் தாள், திருமுருகனின் தாள். அவன் தண்டையும் காலும் சதங்கையும் சிலம்பும் அவன் தோளும் வேளும் தன் கல்லில் தெரிகையிலே எத்தகைய கோல் என் செய்யும் என்ற கூற்றின்படி சிவத்தை நேருக்கு நேராய் கண்டு சிவம் உரையாடுகின்ற உரையாடல்களை கேட்கின்ற ஒருவனுக்கு நவக்கிரகங்கள் கைகட்டி நிற்கும். அவனுக்கு முன்னால் 3 அடி இடைவெளி விட்டு அமர்ந்து நிற்கும் என்று அகத்தியன். அவ்வாறு கிரக சார நிலைகளை சஞ்சாரங்களை கட்டி போடுகின்ற சபை பிரபஞ்ச மகா சபை என்று அகத்தியன் சூளுரை போம் இச்சச்சங்க விழாவின் மூலமாக ஆற்றல் கொண்டு இதுவே நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. பிரபஞ்சத்தில் இதுவே நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. எவரொருவனும்
மாற்று நிலைகளுக்குள் காம குரோத லோப மதமாச்சரிய நிலைகளுக்குள்ளே சென்று கொண்டிருக்கின்றான். அவன் நல்ல வாழ்ந்து கொண்டிருக்கின்றான், நன்மை நிலைகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். அவனுக்கு எவ்விடமும் வரவில்லை. அவன் ஆற்றுகின்ற அனைத்தும் புண்ணியத்திற்கு எதிரானவை என்று உரைக்கலாம், என்று வரலாம் சந்தேகம். ஆனால் காலங்கள் மாற்றம் என்ற ஒற்றை சொல் மட்டுமே மாறாது. மாற்றம் என்ற ஒற்றை சொல் மட்டுமே மாறாது. மாற்றம் நிச்சயம் உண்டு என்று அகத்தியன் உரைப்போம். அவனுடைய தொடர்பாளர்கள், அவன் வாரிசுகள், அவன் சந்ததிகள் எவ்வாறு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்று கண்கூடாக காணும் காலங்கள் வரும். அள்ளி கொடுப்பாள் மகாலட்சுமி, அள்ளி கொடுப்பாள். கிடைத்த லட்சுமியை நல்முறையில் வைத்து கட்டி காத்து அதன் மூலம் கைங்கரிய நிலைகள் புரிந்து ஒருவன் ஆற்றாவில்லையெனில் அலட்சுமியே அவனுக்கு மாற்று நிலையாய் அமையும் என்று அகத்தியன் உரைப்போம். அவ்வாறு நிகழ்ந்து கொண்டிருக்கும் இகலோகம் தனிலே இந்நிலைகளிலிருந்தெல்லாம் வெளிவாருங்கள் என்று அகத்தியன் உரைப்பதற்காக ஒரு தலம் வேண்டும். அகத்தியன் சித்தன் உரைத்தவாறு ஒரு நிலை தாழ்ந்து ஒரு நிலை உயர்ந்த பொழுது சிவபெருமானுக்கு இல்லாத ஆற்றலா? தன் சுட்டு விரலை ஆட்டினால் அத்தகைய தளம் நேர்வரும் அல்லவா? தளத்தை புரட்டி போடலாம் அல்லவா? எதற்காக எமை அனுப்பி வைத்தார்? அத்தலமதிலிருந்து தென்பகுதி நோக்கி செல். இடையில் இருக்கும் அத்துணை மாற்று நிலைகளுக்குள்ளெல்லாம் இருந்து உழன்று வரும் மாநிலங்களுக்குள் சென்று சித்த இறை நிலையை பரப்பு. தமிழ் என்னும் அற்புத நிலைதனை இலக்கணம் கொண்டு பரப்பு என்று எமை அனுப்பி வைத்த பொழுது அமர்ந்த தலங்களிலெல்லாம் நற்தலங்களாய் அமர்ந்து அத்துணை ஆலயங்களில் இருக்கும் ஆற்றல்களுக்குள்ளெல்லாம் சித்த ஆற்றல்கள் சென்று எம்மை நாடி வந்த அத்துணை சீடர்களையும் சித்தர்களாக 11 சித்தர்களாக 108 சித்தர்களாக நவகோடி சித்தர்களாக மாற்றி அமைத்து அமர வைத்து தென்பொதியை நோக்கி சென்றோம். திரும்பி பார்க்கின்ற பொழுது சித்தர்கள் மட்டுமே இருக்கின்றார்கள். ஒருவன் கூட சிவமாக மாறவில்லை. என் செய்வது? தென்பொதிகை தலத்திலிருந்து மறுபடி எங்கு செல்வது? திருக்கைலாயம் சென்றால் சிவபெருமான் சாட்டையால் அடிப்பார். உன்னை அனுப்பினோமை இகலோகம் எதுக்கடா இவ்வாறு இருக்கின்றது, நீ என்ன செய்தாய் என்று கேட்பார் என்னை. அதற்காக இது ஒரு வேடிக்கைக்காக அகத்தியன் உரைக்கின்றோம். வரும் வழியில் எமை கண்டவர்கள் சித்தர்களாக சித்த புருஷர்களாக சிவநிலை கண்ட மானிடர்களாக வலம் வருகின்ற அந்நிலைக்காகவே இப்பூவுலகம் நிலைத்து நிற்கின்றது என்று அகத்தியன் உரைக்கின்றோம். கண்டவர்கள், சிவத்தை கண்டவர்கள், எமை கண்டவர்கள் எல்லாம் நல்நிலையாய் வாழ்ந்து வளர்ந்து பிரபஞ்ச மகா சபை போன்ற சபைதனிலே சிரஞ்சீவியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். பஞ்சபூதங்களோடு ஒன்றாக கலந்து சித்தர்களாய். எண்ணிக்கையில் 33 கோடி தேவர்கள், நவகோடி சித்தர்கள். ஆனால் அதையும் தாண்டிய சித்த கணங்கள் உலகில் வலம் வந்து கொண்டிருக்கின்றன, அனைவரையும் சுற்றி. அவ்வாறு தென்பொதிகை தலமதில் அமர்ந்த யாம் யுகம் மாறுகின்ற பொழுது களி முற்றுகின்றது. இவ்யுகத்தை எவ்வாறு காப்பது? உலகத்தை அழிக்க இயலாது. அற்புதமாக சிவமகா வாழை சித்தன் என்னும் ஆற்றல் பெற்ற சித்தன் மூலமாக சிவசூட்சம நூலின் மூலமாக மாற்ற வேண்டும் என்று யாம் அமர்ந்த தலம், அத்தலத்திற்குரிய அத்துணை ஆற்றல்களையும் பெற்ற தலமாக அத்தலத்தினை தேர்ந்தெடுத்து அமர்ந்த தலமே தென்பொதிகை தலத்தின் இணை தொடர்பு தலமாய் நெல்லையப்பனும் காந்திமதியும் அமர்ந்த அருள்பாலிக்கும் அற்புத தலமாக, செண்பகவள்ளி தாயார் உடனுரை பூவனநாதன் அமர்ந்து அருள்பாலிக்கும் அற்புத தலமாக, கைலாயநாதனும் அனந்தவள்ளி அம்பாளும் அமர்ந்து அருள்பாலிக்கும் அற்புத தலமாக, ஈராற்றங்கரையிலே நடுவில் அமர்ந்து அற்புதமாக உலகை ஆளும் இருக்கன்குடி மாரியம்மன் அமர்ந்த அத்தலத்தின் அருகாமையிலே ஆற்றல் கொண்டு அற்புதமாக கடம்பூர் அம்பிகையோடு இணைந்த உடைய நம்பீஸ்வரர் இணையாக அமர்ந்திருக்கும் அகிலாண்ட பரமேஸ்வரி என்னும் அற்புத தலத்தை ஒன்றாக உருவாக்கி அத்தலத்திற்குள் இருக்கும் தலம் பிரபஞ்ச மகா சபை என்னும் தலமாக ஏற்று நின்று அகத்தியன் அமர்ந்த தலமே கலியுக தேவசித்த சபை என்னும் நாமத்தை தாங்கிய பிரபஞ்ச மகா சபைத்தலம் என்று அகத்தியன் உரைக்கின்றார்.